இன்னொரு பொருளை வாங்குறது, இல்லைனா அந்த பொருளுக்கு வந்து நம்ம தகுதியானவரா அப்படின்னு நம்ம யோசிக்காமல் அந்த பொருளை வாங்குறது வந்து ரொம்ப ஆபத்தானது. அந்த இஎம்ஐயில் தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. ஓகே, இது வந்து ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். ஓகே, உங்களுடைய பொருளாதார தகுதியை வந்து என்னன்னு பார்த்து நீங்கள் வாங்கணும். அந்த கம்பெனிக்காரங்களும் உங்களை பார்த்துலாம் கொடுக்க மாட்டாங்க கடன். எப்படி கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பொருளை உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த பொருளை நீங்கள் விற்க முடியாது. அந்த பொருள் வந்து உங்கள்கிட்டயே தான் இருக்கணும். அந்த பொருளை விற்றீங்கன்னா அது வந்து பொருளாதார குற்றமாயிரும். ஸோ அந்த பொருள் இருக்கும், அந்த பொருளுக்கு உண்டான இஎம்ஐ நீங்கள் கட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு பர்டிகுலர் பீரியடில் உங்களால் கொடுக்க முடியலன்னா அந்த பொருளையே உங்களுக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ எவ்வளோ பெரிய நஷ்டன்றதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கு மேலும் இதில் தகவல் ஏதாவது வேணும்னா தாராளமாக என்னை அணுகலாம். என்னுடைய ஃபோன் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து எனக்கு கூப்பிடலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், நேரில் வந்து என்னை மீட் பண்ணலாம். இதனால் அழகிய உங்களுக்கு உதவுறதுக்கு காத்துக்கிட்டுருக்கேன்.